ஸ்தோத்திரம். நம்முடைய தியானத்துக்காக எடுத்துக்கொண்ட வேத பகுதி ரோமர் 16:4 வாசிக்க கேள். அவர்கள் என் பிராணனுக்காக தங்கள் கழுத்தை கொடுத்தவர்கள். அவர்களை பற்றி நான் மாத்திரமல்ல, புறஜாதியாரில் உண்டான சபையார் எல்லாரும் நன்றி அறிதல் உள்ளவர்களாயிருக்கிறார்கள். அந்த வசனத்து மேல கைகளை வைத்து ஒரு ஜெபம் பண்ணுவோம். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, இந்த வார்த்தையின் மூலம் எங்களோடு இடைபடுவீராக. மிகுந்த பிரயோஜனமாக வாழ்வை மாற்றுகிற உமது சத்திய வார்த்தை பலிபீடத்திலிருந்து வெளிப்படட்டும் சுவாமி. ஆண்டவரே, உங்கள் திருநாமம் மகிமைப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. இந்த வருஷத்தின் கடைசி வாரத்தில் வந்திருக்கிறோம். எல்லா இடத்திலும் பிரசங்கிக்கப்படுகிற தேவ செய்தியின் தலைப்பு என்ன அப்படின்னா, நன்றி அறிதல் உள்ளவர்களாய் இருங்கள். பி தேங்க்ஃபுல். நன்றி செலுத்துகிற பழக்கம் ரொம்ப அவசியம். அது யார்கிட்ட இல்லையோ அவர்கள் துரோகிகளாகவே மாறிவிடுவார்களாம். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் நாம் பெற்ற நன்மைக்கு நாம் நன்றி செலுத்துகிறவர்களாய் நம்முடைய இருதயம் காணப்பட வேண்டும். ஆமென். ஆல்வேஸ் பி தேங்க்ஃபுல். Never forget to be thankful for what God has done for you. Be constantly thankful persons. தொடர்ந்து நாம் நன்றியுள்ள ஜனங்களாய் இருக்க வேண்டும். ஆமென். எத்தனை பேர் அப்படிப்பட்ட ஒரு ஆட்டிடியூடோடு இங்கே வந்திருக்கிறோம்? அந்த இருதயத்தின் எண்ணங்கள் நமக்கு மிகவும் அவசியம். ஆமென். இந்த ஆட்டிடியூட் இருக்கிறவங்க எப்படிப்பட்டவங்க அப்படின்னா, நல்ல நேர்மறை சிந்தனையாளர்கள். அவங்க மனசு ரொம்ப தூய்மையாக இருக்கும். ஏன்னா அவங்க பார்க்குற விதமே எப்படி தான், வாழ்க்கையிலே நடந்த நன்மைகளை மட்டும் பார்க்குறாங்க, தீமைகளை பார்க்க மாட்டாங்க. அவங்க ஆட்டிடியூட் எப்படி இருக்கும் அப்படின்னா, தேங்க்ஸ் சொல்கிறவங்களுடைய ஆட்டிடியூட் எப்படி இருக்குன்னா, நன்மைகளை மட்டும் பார்த்து பார்த்து வளர்கிறவர்கள், தீமையை கண்டுகொள்ளாதவர்கள். ஆமென். அப்போ இருதயத்தில் முறுமுறுப்பே இருக்காது. மர்மரிங், அது நடக்கலையே, இது நடக்கலையே, இன்னும் இந்த ஜெபம் கேட்கப்படலையே என்ற அங்கலாய்ப்பு இருக்கவே இருக்காது. ஏன்னா அவங்களுடைய வியூ, பார்க்கிற விதம் நல்லவைகளை பார்க்கிறது, அதற்கு நன்றி செலுத்துகிறது. இருதயத்தில் சமாதானம் உடையவர்கள், நன்றி உள்ளவர்கள். அல்லேலூயா. நன்றி யார் செலுத்துவாங்க? தங்களை தாழ்த்துகிறவர். நான் காசு கொடுத்தேன், அந்த பொருளை கொடுக்குறாரு, இதுக்கு எதுக்கு நான் நன்றி சொல்லணும் அப்படின்னு இருக்கவங்க இருதயத்தில் கர்வமுடையவர்கள். சில பார்த்தீங்கன்னா, ஏங்க இதுக்கு எதுக்குங்க நன்றி அப்படிமா? ஏன்னா நீங்கள் காசு கொடுக்குறீங்க, நான் பொருள் கொடுக்குறேன், இதுக்கு எதுக்கு தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி. அப்படின்னு என்ன அர்த்தம்? அவனும் நன்றி எதிர்பார்க்கறது இல்லை, இவங்க நன்றி சொல்கிறத விரும்புகிறதும் இல்லை. அது பொல்லாத சுபாவம். எல்லா கிடைக்கிற நன்மைகளுக்கு நன்றி சொல்லி பழகிறவர்கள் இருதயம் சமாதானம் நிறைந்தது. அல்லேலூயா. ரோஜா செடியில் எத்தனை முற்கள் இருக்கிறது, ஆனால் நம்முடைய கண்களை எதை மட்டும்தான் பார்க்குது? அந்த ரோசா பூ மட்டும்தான் பார்க்குது. எப்படி? முற்கள் தான் அதிகமாக இருக்குது. நம்முடைய வாழ்க்கையில் கொஞ்சம் திரும்பி பார்த்தா, ஜனவரி முதல் டிசம்பர் வரை அநேக தோல்விகள் நாம் சந்தித்திருக்கலாம், அநேக பிரச்சனைகள் நாம் சந்தித்திருக்கலாம். ஆமேன், சோத்திரம். ரோஜா செடியில் இருக்கிற ரோஜா பூவை பார்த்து நம்முடைய மனம் மகிழ்கிறது போல இந்த 12 வருஷம் கர்த்தர் நடத்தி வந்த எல்லா நன்மைகளை எத்தனை பேர் பார்க்க ஆயத்தமாக இருக்கிறோம்? நன்றி அறிதல் உள்ளவர்களாய் இருங்கள். அதை மறந்துடக்கூடாது. அப்படி இருக்கிறவங்க ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறவங்க, அவர்கள் அதிகப்படியான நன்மைகளை பெறுகிறவர்கள் அவங்க தான். இன்னொன்று உங்களுக்கு ஒரு சீக்ரெட் சொல்லித்தரேன், ஒரு ரகசியம். சில நன்மைகள் நடக்கலைன்னு வச்சுக்கோங்க, சோர்ந்து போகாதீங்க. அது நடந்துருச்சுன்னு நினச்சி விசுவாசமாக எத்தனை பேர் நன்றி சொல்ல முடியும்? அல்லேலூயா. ஆமென். நடந்து விட்டது, தேவைகள் சந்திக்கப்பட்டு விட்டது என்று எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா. இந்த வியாதி ஆண்டவர் குணமாக்கி விட்டார், இந்த பிரச்சனைகள் முடிந்து விட்டது, இந்த குறிப்பிட்ட நபர் ரட்சிக்கப்படுவார். எங்க பாஸ்டர் எனக்கு கற்றுக் கொடுத்த ஜெபம்,
செய்து முடித்து விட்டார் என்று ஆண்டு அதற்காக உம்மை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். அல்லேலூயா. செஞ்சு முடித்ததுக்கே தோத்திரத்தை காணோம், செய்து முடிக்காததுக்கு எப்படி தோத்திரம் பண்ண முடியும்? கோபம் தான் வருது நீங்கள் சொல்கிறத கேட்டால் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். இந்த ப்ராக்டிஸ் நீங்கள் பண்ணி பாருங்க, உங்கள் உள்ளம் ஆக மகிழும். அல்லேலூயா. உங்கள் குடும்பமும் கர்த்தருடையது தானே. அல்லேலூயா. மனைவி பிள்ளைகள் கொடுத்தது யாரு? கர்த்தர். கொடுத்த பலன் கொடுத்தது யார்? கர்த்தர். தொழில் கொடுத்தது யார்? கர்த்தர். கர்த்தருடையது என்று நீங்கள் நினைத்தால் கர்த்தர் உங்களை கடைசி வரை நடத்துவார். ஆமென். ஆனா இருதயத்தில் ஒரு கலக்கம் வரும். நம் மனிதர்கள் அல்லவா, எப்படி ஆண்டவரே தோத்திரம் போடு. காலை வேளையிலே ஆண்டு உங்களோடு பேசுகிறார். யாரெல்லாம் பெரிய தேவைகளோடு வந்து உட்கார்ந்து இருக்கிறீங்களோ, ஆண்டவர் அதை செய்து முடித்து விட்டார் என்று விசுவாசித்தா கர்த்தர் உங்களுக்கு அதை செய்வார். நல்ல கரங்களை தட்டினா ஆமென். கர்த்தருடைய நாம மகிமைப்பட கர்த்தர் உனக்கு அதை செய்து வருவார். மனுஷத்துல போகாதே, அவர்களுக்கு தூஷிப்பார்கள். தேவனிடத்துல போ, தேவனுடைய மகிமையாய் நடத்துவார். நன்றி சொல்லுகிறவருடைய இருதயத்துல தாழ்மை இருக்கும், அப்படிதானே? அப்போ கண்டிப்பாக தாழ்மை உள்ளவர்களுக்கு கர்த்தர் என்ன செய்கிறார்? கிருபையை அப்படியே ஊற்றிக்கிட்டே இருப்பார். நன்றி சொல்லுடைய இருதயம் தாழ்த்தும் தன்னை. ஆமாம், எல்லாம் ஆண்டோடைய கிருபையை கொடுத்து கொண்டே இருப்பார். கண்டிப்பாக அந்த இடத்துல அகந்தை இருக்காது, பெருமை இருக்காது, கர்வம் இருக்காது. அல்லேலூயா. ஏன்னா எல்லாமே கர்த்தர் கொடுத்தோன்னு சொல்கிறோமே. ஏன் சம்பாத்தியம், ஏன் வருமானம், ஏன் குடும்பம், ஏன் சாமர்த்தியம் யாராவது சொல்கிறதுக்கு அங்கே இடம் இருக்கா? இடம் இல்லவே இல்லை. எல்லாம் கர்த்தர் அருளினது. அல்லேலூயா. நன்றி சொல்லுடைய இருதயத்தில் தாழ்மை, பணிவு, அன்பு, கிருபை, அவங்க பாசிட்டிவ் ஆட்டிடியூடாக இருப்பாங்க. ஸ்தோத்திரம். குறைவான சரீர பலவீனம் உள்ளவர்களாக இருப்பாங்க. இன்னைக்கு ஒரு முடிவெடுங்க, என் வாழ்க்கையில் தீமை நடந்தாலும் நன்றி சொல்லுவேன். எத்தனை பேர் சொல்ல முடியும்? அல்லேலூயா. இப்படி நடந்து விட்டதே, ஆண்டவர் என்னை கைவிட்டாரோ அப்படி நினைக்காதீங்க. இப்படி நடந்ததிலும் ஏதோ ஒரு நன்மை ஆண்டவர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. நம்ம நன்றி சொல்றப்ப அதை எப்படி சொல்லணும் அப்படின்னா, ரத்தின சுருக்கமாக சொல்லணும். நன்றி மிகுதியாகிவிட்டால் அது முகஸ்துதியாகிவிடும். அவங்கள அப்படியே புகழ்ந்து போற்றி 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 பாருங்க. எதுக்கு இது? கவனிங்க, ஆண்டவர் அப்படி நம்ம ஏமாற்றவே முடியாது. அல்லேலூயா. அவர்கிட்ட நன்றி சொல்லிகிட்டே இருக்கலாம், அது முகஸ்துதி அல்ல. ஆனால் மனுஷிடத்தில் சொல்கிறப்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட், சரியான நேரத்தில் சரியான இடத்தில் சொல்ல வேண்டும். அல்லேலூயா. கால தாமதமாக சொல்லக்கூடாது. மனுஷரிடத்திலும் நாம் நன்றி உள்ளவர்களாக இருக்கு. சொல்லுவாங்க, ஆண்டோடத்தில் மட்டும் நான் நன்றி உள்ளவர்களாக இருக்கிறேங்க. மனுஷருக்கு எதுக்குன்னு? மனுஷர்களிடத்திலும் நாம் நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. நன்றியை உடனே தெரிவிக்க வேண்டும், உரிய நேரம் தெரிவிக்க வேண்டும், சரியான இடத்தில் சரியான முறையில் உண்மையாக அனைவரும் ஏற்கும்படி தெரிவிக்க வேண்டும். அப்படிதானே? எல்லாரும் ஏற்றுக்கணும், அக்செப்ட். ஆமாம், அவர் சொல்றது கரெக்டுங்க, கரெக்டாக தேங்க்ஸ் சொல்றார். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போயிடக்கூடாது. எக்ஸ்ட்ரா பில்டப்பு அப்படி ஆட் பண்ணி புகழ், முகஸ்துதி அதெல்லாம் போயிடக்கூடாது. அது யாரும் ஏற்றுக்க மாட்டாங்க. எல்லாரும் நன்றி சொல்கிறதை கரெக்டாக அவர் தேங்க்ஸ் சொல்கிறார் அப்படிங்கிற மாதிரி நன்றி சொல்லணும். ரத்தின சுருக்கமாக, உண்மையாக, இருதயத்தின் ஆழத்திலிருந்து. எத்தனை பேர் சொல்ல ஆயத்தமாக இருக்கிறோம்? அல்லேலூயா. மனுஷரிடத்திலும் நான் நன்றி சொல்றதா இருக்கணும். பாருங்க, இந்த ரோமர் 16 ஏன் வாசித்தேன் அப்படின்னா, ரோமரை முடிக்கும் போது கிட்டத்தட்ட 36 பேரை பரிசுத்த பவுலடிகளார் ஆமென் குறிப்பிட்டு ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன் அப்படிங்கிறார். பாரு, கிரீட் என்று ஆங்கிலத்தில் சொல்லப்படுது. கிரீட் பிரிஸ்கா அண்ட் அக்கிலா, மை ஃபெல்லோ ஒர்க்கர்ஸ் இன் கிரைஸ்ட் ஜீசஸ். கிரீட் அப்படின்னா வாழ்த்துகிறேன். அதுக்கு இன்னொரு பதம் இருக்கு, ஒரு பிக் சல்யூட். உங்களுக்கு ஒரு பிக் சல்யூட் போடுறேன். ஏன்னா அப்படின்னா, நீங்கள் ஊழியத்தில் யூ ஆர் மை ஃபெல்லோ ஒர்க்கர்ஸ், என் உடன் வேலையாளிகள். அல்லேலூயா. ஒவ்வொருவரையும் சிலர் சொல்லுவாங்க, ஏன் பாஸ்டர் வாழ்த்துதல் இவ்வளோ நேரம் எடுக்கணுமா? எஸ், சிலருக்கு நன்றி சொல்ல நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக கரெக்டாக சொல்லணும். இந்த ரோமருக்கு அவர் முடிக்கும்போது 36 பெயரை வரிசையாக பட்டியலிட்டு, ஓ ஸ்தோத்திரம், வாழ்த்துகிறேன் என்று முடிக்கிறார். அல்லேலூயா. ஆமென். விசேஷமாக நாம் நன்றியுள்ள ஜனமாக இருக்கணும்.
பிறர் நமக்கு நன்றி சொல்ற அளவுக்கு நாம் நடந்து கொள்ளணும். அது ரொம்ப முக்கியம். நம்ம வாழ்க்கையில் இந்த 2 காரியத்தை நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். ஆண்டவருக்கு நம்ம நன்றி சொல்கிறோம், 2வது மனிதருக்கு நன்றி சொல்கிறோம். நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கணும்னா, பிறர் நமக்கு நன்றி சொல்லுகிற அளவுக்கு நம்ம வாழ்க்கை நடந்து இருக்கணும். நம்ம நிறைய பேருக்கு நன்றி சொல்லலாம், ஆனால் உங்களுக்கு யாராவது நன்றி சொல்லியிருக்கிறாங்களா அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு டவுட் இருக்குன்னு அர்த்தம். அப்போ பிறருக்கு நீங்கள் நன்மை செய்யாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் என்பது அதிலே அடங்கும். இங்கே கவனிங்க, ஒரு ஹோல் சர்ச், முழு சபையார், புறஜாதிகளில் ஏற்பட்ட அத்தனை சபையார் ஒரு 2 பேருக்கு வாழ்த்துதல் சொல்கிறாங்க. they greet them. அப்படின்னா அந்த 2 பேர் யார் அப்படின்னா ஆக்கில்லா, பிரிஸ்கில்லா. ஸ்வீட் நேம். 2 பேர் ரொம்ப அழகான ஒரு குடும்பம். ஆக்கில்லா என்றால், ஆக்கில்லானா அது ஒரு ஆண்மகன், பிரிஸ்கில்லானா அவர் பெண். ஆக்கில்லாவுக்கு மனைவி தான் பிரிஸ்கில்லா. ஆக்கில்லா ஒரு யூத குலத்தை சேர்ந்தவன். இந்த பிரிஸ்கில்லா ரோம் சிட்டிசன்ஷிப், ரோமாபுரியை சேர்ந்தவள். ஒரு கலப்பு திருமணம், யூத குலத்திலும் ரோமாபுரி சேர்ந்த இந்த பிரிஸ்கில்லாவுக்கும் திருமணம் நடந்து அவர்கள் ரோமாபுரியிலே குடியிருக்கிறார்கள். அங்கே ஒரு ராயன், ஒரு கிளவுதியான் என்கிற ஒரு ராயன், அவன் தோன்றி யூத குலம் ரோம பட்டணத்தில் இருக்கக்கூடாது, எல்லாம் ஓடிப்போ அப்படின்னு விரட்டி விடுறார். யூத குலம் இந்த ரோமாபுரியிலே இருக்கக்கூடாதுன்னு சொல்லி இந்த ஆக்கில்லா குடும்பத்தை துரத்தி அடிக்கிறார். அந்த ராயனால் ஏற்பட்ட அந்த அரசாங்க ஆணையின் நிமித்தம் இவங்க குடிபெயர்ந்து கொரிந்து பட்டணத்துக்கு வருகிறார்கள். இந்த குடும்பம் கொரிந்து பட்டணத்தில் பரிசுத்த பவுலடிகளாரை சந்தித்து பரிசுத்த பவுலடிகளாருடைய ஊழியத்திற்கு தங்கள் கழுத்தை கொடுத்தவர் என்று பவுலடிகளார் புகழ்ந்து சொல்லுகிறார். அல்லேலூயா. அப்படின்னா என்ன வெட்டுங்கன்னு சொல்லி 2 பேரும் தங்க கழுத்தை கொடுத்துகிற அளவுக்கு ஊழியத்தில் வலதுகையாய் தோள் கொடுத்து உதவி தாங்கின குடும்பம் இந்த ஆக்கில்லா பிரிஸ்கில்லா என்ற குடும்பம். அல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். இந்த காலை வேளையில எத்தனை பேர் ஆண்டவரே பிறர் எனக்கு நன்றி சொல்லுகிற அளவுக்கு என் குடும்ப ஜீவியம் ஆசீர்வாதமான குடும்பமாய் மாறட்டும் என்று எத்தனை பேர் ஆமென் எதிர்பார்த்து காத்திருக்கிறோம்? அல்லேலூயா. முதல் குறிப்பு சொன்னேன், கர்த்தர் செய்த நன்மைக்கு நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். அல்லேலூயா. மனிதர்கள் செய்த நன்மைக்கு மனிதர்களுக்கு என்ன செய்யணும்? நாம் நன்றி செலுத்த வேண்டும். 3வது குறிப்பு, பிறர் நம்மிடத்திலே நன்றி சொல்லுகிற அளவுக்கு நம்முடைய குடும்ப ஜீவியம், தனிப்பட்ட வாழ்க்கை பர்ஃபெக்டா நடக்கணும். அல்லேலூயா. அப்படி நடக்கிறோமா? அப்படின்னா இன்னைக்கு நம்ம தியானிக்க போவது ஆக்கில்லா பிரிஸ்கில்லா என்ற குடும்பத்தை நம்ம தியானிக்க போகிறோம். வாசிக்க கேட்போம். ரோமர் 16:4. அவர்கள் என் பிராணனுக்காக தங்கள் கழுத்தை கொடுத்தவர்கள், அவர்களை பற்றி நான் மாத்திரமல்ல புறஜாதியாரில் உண்டான சபையார் எல்லாராலும் நன்றி அறிதல் உள்ளவர்களாய் இருக்கிறார்கள். நான் மாத்திரமல்ல. கவனிங்க, என்ன அருமையான குடும்பங்க, வண்டர்ஃபுல் ஃபேமிலி. நம்ம வாழ்க்கை வாழ்ந்தா ஆக்கில்லா பிரிஸ்கில்லாவை போல நாம் வாழ வேண்டும். அல்லேலூயா, ஆமென். ஆக்கில்லா பிரிஸ்கில்லா பவுலடிகளாருக்கு மாத்திரமல்ல, புறஜாதியாரில் உண்டான எல்லா சபையாரும் ஆக்கில்லா பிரிஸ்கில்லாவை வாழ்த்துகிறார்கள். அல்லேலூயா. அந்த குடும்பம் வாழ்ந்து சுகித்திருக்கட்டும். எல்லா சபைகள் உருவாதலுக்கு இந்த குடும்பம் காரண கர்த்தாவாய் இருக்கிறார்களே. 2025 போக போறோம். நான் ஏற்கனவே சொன்னேன், சில பொருத்தனைகளோடு வாங்க. நான் விசுவாசிக்கிறேன், இந்த தேவ செய்தியை கேட்கிற உங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையில சோத்திரம், உங்களை பார்த்து அநேகர் ஆக்கில்லா பிரிஸ்கில்லாவை வாழ்த்தினது போல கர்த்தர் உங்களை வாழ்த்தி ஆமென் சோத்திரம் அநேகருக்கு நீங்க ஆறுதலாக இருப்பீர்கள். அல்லேலூயா. அதுதான் சிறந்த வாழ்க்கைங்க. நமக்கு நம்ம பிளெஸிங்கா இருக்கணும், அதே சமயம் பிறருக்கு நம்ம ஆசீர்வாதமா இருக்கணுமே, சாட்சியா இருக்கணுமே. இந்த குடும்பம் பவுலடிகளாருக்கு எப்படி இருந்தா? வாசிக்க 3ஆம் வசனத்தை வாசிக்கலாம்.
கிறிஸ்து இயேசுவுக்குள் என் உடன் வேலையாட்களாகிய பிரிஸ்கில்லாளையும் ஆக்கில்லாவையும் வாழ்த்துங்கள். என் உடன் வேலையாட்கள் என்று சொல்லி இந்த ஆக்கில்லா பிரிஸ்கில்லாவை பவுலடிகிறார் வாழ்த்துகிறார். எத்தனை குடும்பம் அப்படி இருக்கிறோம்? உங்களுக்கு நீங்களே ஒரு கேள்வி கேளுங்க. பரிசுத்த பவுலடிகளாருக்கு உடன் வேலையால் அவருக்கு என்னெல்லாம் செய்யணுமோ எல்லாம் செய்து கொடுப்பதில் கவனமாக இருந்தார்கள் இந்த குடும்பம். பவுலுக்கு உடன் வேலையால் யாரு? இந்த குடும்பம். அப்படி இருக்க தேவதாசர்கள். உங்க டெசிக்னேஷன் ரொம்ப முக்கியம். உங்க தகுதியை இழந்து ஊழியம் செஞ்சிடக்கூடாது. அதுக்கு அவங்கள பெருமையை நினைக்கிறது இல்லை. நான் கர்த்தருக்கு செய்கிற ஊழியம், மனுஷருக்கு பிரியப்படுத்த ஊழியம் செய்யக்கூடாது. அல்லேலூயா, ஆமென். பிரசங்கிக்கப்படுவது தேவ வார்த்தை. உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிற அந்த ஊழியரை கனம் பண்ணுங்க. அல்லேலூயா. உடன் வேலையால். இங்கே நீங்க கவனிக்கலாம், 3ஆம் வசனத்தை எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாம். கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரிஸ்கில்லாளையும், இங்க யார் பேர் ஃபர்ஸ்டா வந்திருக்கு? மனைவியை தூக்கி ஃபர்ஸ்ட் வச்சிருக்கிறார் ஆண்டவர். ஆக்கில்லாவை தூக்கி 2ஆ வச்சுட்டார். அப்படின்னா பெஸ்ட், நல்ல ஒரு பிரியா குடும்பம் அப்படின்னா இந்த குடும்பத்தை சொல்லலாம். வேதத்தில் ஈசாக்கு ரெபேக்கா குடும்பம் எப்படி இருக்குது, அப்படி இந்த புதிய ஏற்பாட்டில் இந்த குடும்பத்தை சொல்லலாம். இவங்க பேரு, ஒரு பேர் எங்கேயுமே யூஸ் பண்ணாது. எங்க ஆக்கில்லான்னு வருதோ அதை ஒட்டிக்கிட்டே யார் வருவா? பிரிஸ்கில்லா வருவாங்க. எங்க பிரிஸ்கில்லான்னு வருதோ அங்க ஒட்டிக்கிட்டே ஆக்கில்லான்னு வருவாங்க. 6 இடத்துல தான் சொல்லப்பட்டிருக்குது இந்த குடும்பத்தை பத்தி. 3 இடத்தில் அவர் ஆக்கில்லா ஃபர்ஸ்ட் வருவாது, 2வது அம்மா வருவாங்க. அடுத்த 3 இடத்தில் நான் எல்லாம் வசனத்தை சொல்றேன், உங்களுக்கு போய் பாருங்க. அடுத்த 3 இடத்தில் அம்மா முதலாவது வருவாங்க, அடுத்து பார்த்தீங்கன்னா ஐயா வருவாங்க. 2 பேருமே ஈக்குவலுங்க. தங்களை விட்டு கொடுக்கிற குடும்பம், கெட்டு போகாத குடும்பம். ஹல்லேலூயா. ஈகோ ப்ராப்ளம் இல்லாத குடும்பம், அன்பான குடும்பம். ஆமென். கர்த்தரால் பயன்படுத்தப்படுகிற குடும்பம். அநேக போதனைகளை இந்த 2 பேரிடத்தில் நம்ம கற்றுக்கொள்ளலாம். இந்த குடும்பம் முதலாவது எங்க இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க அப்படின்னா, ஆண்டவர் சோத்திரம் பரிசுத்த பவுலடிகளாரை எங்க சந்திக்கிறார் அப்படின்னா, வாசிங்க அப்போஸ்தலர் 18ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிக்கலாம். யூதர் எல்லாரும் ரோமாபுரியை விட்டு போகும்படி கிளவுதிராயன் கட்டளையிட்டபடியினாலே இத்தாலியாவிலிருந்து புதிதாய் வந்திருந்த பொந்து தேசத்தானாகிய ஆக்கில்லா என்னும் நாமமுள்ள ஒரு யூதனையும் அவன் மனைவியாகிய பிரிஸ்கில்லாளையும் அங்கே கண்டு அவர்களிடத்திற்கு போனான். ஆக ஆக்கில்லா என்பவன் யூதன், பிரிஸ்கில்லா அவனுடைய மனைவி. இப்போ கிளவுதிராயன் அவன் கட்டளை எடுக்கிறான், யூதர் யாரும் ரோம சிட்டிசன்ல இருக்கக்கூடாது, எல்லாம் வெளியே போங்க அப்படின்னு. இவங்க அப்படியே அந்த ஃபேமிலி குடிபெயர்ந்து அகதிகளாக வருகிறாங்க. இப்படிப்பட்ட குடிபெயர்ந்து வந்த அகதிகளாக வந்த கொரிந்து பட்டணத்தில் வந்து குடியேறின இந்த ஆக்கில்லா பிரிஸ்கில்லா என்ன செய்கிறாங்க? அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த நல்ல குணங்களை நம்ம வாசிக்க கேட்போம். ஸ்தோத்திரம். 3ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அவர்கள் கூடாரம் பண்ணுகிற தொழிலாளிகளாய் இருந்தார்கள். தானும் அந்த தொழில் செய்கிறவன் ஆனபடியினாலே அவர்களிடத்தில் தங்கி வேலை செய்து கொண்டு வந்தான். பரிசுத்த பவுலடிகளாருடைய மிஷனரி பிரயாணத்துல கொரிந்து பட்டணத்துல இவர்கள் 2 பேரும் சந்திக்கிறாங்க. ஆக்கில்லா பிரிஸ்கில்லா குடும்பமும் பவுலும் சந்திக்கிறார்கள். ஒரு சந்திக்கும் போது, நாமே அகதியா இருக்கிறோம், ஒரு ஊழியரை எப்படி வீட்டுக்குள்ள ஏத்துறது அப்படின்னு அவங்க தயங்கவே இல்லை. இந்த குடும்பத்தோட சிறப்பான குணம் என்ன அப்படின்னா, ஊழியரை விருந்தோம்பல் செய்வது. ஹல்லேலூயா. அவர்களை கூடவே தங்க வைத்து அவர்கள் வாயிலிருந்து வருகிற அந்த சொற்பொழிவை கேட்பதில் இந்த குடும்பம் தீவிரப்பட்டதையா. பவுலடிகளாருடைய போதனைகளை கேட்பதில் அத்தனை ஆர்வம், அவ்வளவு மகிழ்ச்சி. இவர்களுக்குரியதை அவருக்கு ஷேர் பண்ணி, ஒரு போதகனை எத்தனை பேர் ரிசீவ் பண்றாங்க பாருங்க. ரிசீவ் பண்றது இல்லை. இவர்கள் தங்களில் ஒருவராக ஏற்றுக்கொண்டு கூடவே தங்க வைத்து
போதனைகளை கேட்டாங்க. எப்படி பாஸ்டர் சொல்கிறீங்க அப்படின்னா, அடுத்த வசனம் வாசிப்பேன், அப்போ தெரியும் இவங்க செய்த ஊழியம் எப்படிப்பட்டது, இவங்க யாரிடத்திலிருந்து இந்த போதனைகளை சத்திய வசனங்களை எல்லாம் கற்றுக்கொண்டார்கள், எப்படி இவர்கள் தேறினவர்களாய் மாறினார்கள் என்பதை இன்றைக்கு ஆண்டவர் வேத வசனத்தின் மூலம் தமது ஜனங்களுக்கு கர்த்தர் ஆமேன் விலைக்கு காண்பிக்க விரும்புகிறார். அல்லேலூயா, ஆமேன், ஸ்தோத்திரம். நான் ஏற்கனவே சொன்னேன், ஊழியத்திற்காக இவர்கள் ஸ்தோத்திரம் தங்கள் கழுத்தை கொடுத்தவர்கள். ஆமேன். வேத பகுதியில் இவங்க ஊழியரை உபசரிக்கிறவர்கள், ஏற்றுக்கொள்கிறவர்கள். ஆனால் ரொம்ப கவனமாக இருக்கணும், எல்லாரும் ஏற்றுக்கொள்ளாதீங்க, எல்லா உபதேசத்தையும் ஏற்றுக்கொள்ளக்கூடாது. அதுவும் ஆபத்து. இன்னைக்கு எது நல்ல உபதேசம் தெரியலையே. நீங்க வேதத்தில் வளர்ந்துட்டீங்கன்னா நல்ல உபதேசக்காரர் யாரு, கள்ள உபதேசம் எது என்பதை பகுத்து ஆராய்ந்து அறிகிற குணம் உங்களுக்குள்ளே பெருகிவிடும். அல்லேலூயா. யாரால நீங்கள் வஞ்சிக்கப்பட மாட்டீர்கள் என்று தேவநாம மகிமைக்காக நான் சாட்சியாய் சொல்ல முடியும். அல்லேலூயா. ஆகவே தான் தொடர்ந்து சபைக்கு வாங்கன்னு சொல்றோம். சத்தியத்தை ஏன் கேட்க சொல்றோம்? இன்றைக்கு அநேக வஞ்சிக்கிற ஆவிகள் சுற்றி திரிகிறது. உங்க பணத்தையும் உங்க பொருளையும் உருவிட்டு விட்டுருவாங்க. எத்தனை பேர் ஏமாற்றப்படுறாங்க பாரு. அந்த கள்ள உபதேசத்துக்கு எத்தனை பேர் தோள் கொடுக்கிறாங்க. ஆக்கில்லா பிரிஸ்கில்லா போன்ற கூட்டம் இல்லையே, அவர்கள் எல்லாம் ரட்சிக்கப்பட வேண்டும். அல்லேலூயா. ஒரு குடும்பம் கூட அப்படி கள்ள உபதேசக்காரர்களால் வஞ்சிக்கப்பட்டு போய்விடக்கூடாது என்பதற்காக சொல்லுகிறேன். ஆமென். ஆக்கில்லா பிரிஸ்கில்லா they have right choice. பரிசுத்த பவுலடிகளாரை தங்களோடு இருக்க வைத்து போதனைகளை கேட்டு அறிவிலே வளர்ந்தார்கள். ஆமென். அல்லேலூயா. ஆக சோத்திரம், இவர்கள் தங்களை அர்ப்பணித்த குடும்பம். இவங்களுக்கு நிறைய ஒரு 6 பேர் வச்சிருக்கிறேன். முதல் குறிப்பு, இவர்கள் யார்? அர்ப்பணித்த குடும்பம். நாமே அகதியாக வந்திருக்கிறோம், நம்ம கூட இன்னொருத்தரா அப்படின்னு நினைக்காம ஊழியரை ஏற்றுக்கொண்டார்கள், அவர்களோடு கூட தங்க வைத்தார்கள். சோத்திரம், தங்கள் கழுத்தை கொடுக்க அவர்கள் ஆயத்தமாக இருந்தார்கள். வாசிக்க கேட்போம். அப்போஸ்தலர் 18:12 பின்பகுதியை வாசிக்க கேட்போம். பவுலுக்கு விரோதமாய் எழும்பி அவனை நியாயாசனத்துக்கு முன்பாக கொண்டு போய். இங்க பாருங்க, பவுலுக்கு விரோதமாக ஒரு யூத கூட்டம் எழும்புகிறது கொரிந்து பட்டணத்தில். அப்பொழுது இந்த ஆக்கில்லா பிரிஸ்கில்லா கூட இருந்தார்கள். இதே அதிகாரத்தில் 6ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அவர்கள் எதிர்த்து நின்று தூஷித்த போது, ஆக யூதர்கள் எதிர்த்து நின்று தூஷிக்கிறார்கள். அப்பொழுதும் அருகிலே ஆக்கில்லா பிரிஸ்கில்லா கூட இருந்தார்கள். 19:29 வாசிக்கலாம். பட்டணம் முழுவதும் கலகத்தினால் நிறைந்தது. பட்டணம் முழுவதும் கலகத்தினால் நிறைந்தது. பவுலுக்கு வழித்துணையாய் வந்து. பட்டணம் முழுவதும் கலகம், யூதர்கள் எதிர்த்து நிற்கிறார்கள். சோத்திரம், பவுலுக்கு விரோதமாக எழும்புகிறார்கள். எல்லா நேரத்திலையும் கூட இருந்தது யாரு? ஆக்கில்லா பிரிஸ்கில்லா குடும்பம் கழுத்தை கொடுக்க ஆயத்தமாக இருந்தார். ஆக்கில்லா பிரிஸ்கில்லா கழுத்தை கொடுக்க தங்களை அர்ப்பணித்தார்கள். ஆமென். அப்படி நிக்கணுங்க, சபைக்காக நிக்கணும், தேவநாம மகிமைக்காக நிக்க வேண்டும். தங்களை அர்ப்பணித்த குடும்பம் இந்த குடும்பம். ஊழியத்தை தாங்குகிற குடும்பம், அடுத்தவர்களால் சாட்சி பெற்ற குடும்பம். அப்படி பெற்றுக்கிறோமா? சரி, பாஸ்டர் உங்களை சூப்பர்னு சொல்றாரு, அடுத்த சபை உங்களை சாட்சி சொல்லுதா அப்படின்னா இந்த குடும்பத்தை குறித்து ஆமென் வாசிக்க கேட்டோம். மீண்டும் வாசிக்கலாம். ரோமர் 14:4 வாசிக்கலாம். அவர்கள் என் பிராணனுக்காக தங்கள் கழுத்தை கொடுத்தவர்கள். அவர்களை பற்றி நான் மாத்திரமல்ல, புறஜாதியாரில் உண்டான சபையார் எல்லாரும். புறஜாதியாரில் உண்டான சபையார் எல்லாரும் நன்றி அறிதல் உள்ளவர்களாய் இருக்கிறார்கள். அல்லேலூயா. புறஜாதியாரில் உண்டான சபையார் எல்லாரும் சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் என்று எண்ணப்படுவார்கள். அல்லேலூயா. ஆமென். எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, எந்த சபைக்கு போனாலும் உங்களை குறித்து ஒரு சாட்சி இருக்க வேண்டும். ஆமென். புறஜாதியாரில் உண்டான எல்லா சபையாரும் அவர்களுக்கு நன்றி அறிதல் உள்ளவர்களா இருக்கிறார்கள் என்றால், ஆக்கில்லா பிரிஸ்கில்லா அவருடைய தியாகம்
எத்தனை அருமையான தியாகம்! அல்லேலூயா! அர்ப்பணிப்புள்ள குடும்பம், அடுத்தவர்களால் சாட்சி பெற்ற குடும்பம். மூன்றாவது, அரவணைக்கிற குடும்பம். ஊழியர்களை அன்போடு ஏற்று உபசரித்து தங்க வைத்து விருந்தோம்பல் செய்து அவருடைய இருதயத்தை குளிர பண்ணி ஊழியத்திற்கு ஃபுல் சப்போர்ட்டுங்க. வலது கையாக இருந்து ஊழியத்திற்காக சத்தியத்தை விட்டு விலகாமல் இருந்த குடும்பம் ஆக்கில்லா பிரிஸ்கில்லா குடும்பம். ஆமென். இவர்கள் அன்போடு ரிசீவ் பண்ணாங்க. இவங்களுடைய கேரக்டர் இப்போ நான் சொல்றேன். இந்த பரிசுத்த பவுலடிகளார் இடத்திலிருந்து என்னெல்லாம் கற்றுக்கொண்டார்கள் அதை இந்த அப்போஸ்தலர் 18:24 வாசிக்க கேட்கலாம். அப்பொழுது அலெக்சந்திரியா பட்டணத்தில் பிறந்தவனும் சாதுரியவானும் வேதாகமங்களில் வல்லவனுமான அப்பல்லோ என்னும் பேர் கொண்ட ஒரு யூதன் எபேசு பட்டணத்துக்கு வந்தான். அப்பல்லோ என்கிற ஒரு யூதன், உங்களுக்கு நிதானமாக சொல்ல விரும்புகிறேன். இவன் எப்படிப்பட்டவன்? பிரசங்கத்தில் புளிங்க. இவனை போல யாரும் பிரசங்கம் பண்ண முடியாது. அப்படி சோத்திரம் ஆக்ரோஷமாக ஆவியிலே நிறைந்து வேத வசனத்தை விளக்கி காண்பிப்பதில் மிக சிறந்த ஞானம் உள்ளவன், சாதுரியமானவன் இந்த அப்பல்லோ. ஆனால் அவரிடத்தில் ஒரு குறைவு இருந்தது. அவன் பலிபீடத்தில் ஏறி பேச ஆரம்பிக்கும் போது என்ன நடந்துச்சு அப்படின்னா, அவன் அறிந்து வைத்திருந்தது எல்லாம் யோவான் ஸ்நானகனிடத்திலிருந்து கற்றுக்கொண்டது. இயேசு கிறிஸ்துவை பற்றி அவனுக்கு பிரசங்கம் தெரியாது. பவுலடிகளார் நாட்களில் இயேசு கிறிஸ்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். இயேசு கிறிஸ்துவை குறித்த பிரசங்கம் அவனுக்கு தெரியாது. ஆனால் வேதத்தில் புலி எதுவரைதான் அறிந்திருந்தார் என்றால், யோவான் ஸ்நானனால் கொடுக்கப்பட்ட ஞான ஸ்நானம் வரதான் தெரிஞ்சிச்சே ஒழிய இயேசு கிறிஸ்துவின் போதனை ஒண்ணுமே தெரியாது. ஆனா பயங்கர பிரசங்கி. இவன் பலிபீடத்தில் ஏறி பிரசங்கம் பண்றான். விசுவாச மக்கள் ஆக்கில்லா பிரிஸ்கில்லா உட்கார்ந்து கேட்கிறாங்க. கேட்கிறப்ப என்ன நடக்குது வாசிங்க, அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். அவன் கர்த்தருடைய மார்க்கத்திலே உபதேசிக்கப்பட்டு யோவான் கொடுத்த ஸ்நானத்தை மாத்திரம் அறிந்தவனாயிருந்து ஆவியில் அனல் உள்ளவனாய் கர்த்தருக்கு அடுத்தவைகளை திட்டமாய் போதகம் பண்ணி கொண்டு வந்தான். அல்லேலூயா! சூப்பரான பிரசங்கி. கர்த்தருக்கு அடுத்ததுல ஆண்டவரை மகிமைப்படுத்தி சூப்பரா பிரசங்கம் பண்றார். ஆனா இந்த ஆக்கில்லா பிரிஸ்கில்லா கவனிக்கிறாங்க. பிரசங்கத்தை கவனிச்சுட்டு ஒரு குறை கண்டுபிடிக்கிறான். என்ன குறை அப்படின்னா, அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். அவன் ஜெப ஆலயத்தில் தைரியமாய் பேச தொடங்கின போது ஆக்கில்லாவும் பிரிஸ்கில்லாலும் அவன் பேசுகிறதை கேட்டார்கள். அவனை சேர்த்து கொண்டு தேவனுடைய மார்க்கத்தை அதிக திட்டமாய் அவனுக்கு விவரித்து காண்பித்தார்கள். எப்படி காண்பித்தார்கள்? இங்க வா அப்பல்லோ, நீ சூப்பரா பிரசங்கம் பண்றீங்க, உண்மைதான். ஆனா பிரசங்கத்துல ஒரு தவறு இருக்கு அப்படின்னு சொல்லி வெளியே போய் தூற்றி திரியாமல் அவனை சேர்த்து கொண்டு வீட்டில் வான்னு சொல்லி வர வச்சு உட்கார வச்சு திட்டமாய் போதிக்கிறாங்கன்னா, இந்த போதனைலாம் எங்க கிடைச்சிச்சு இவங்களுக்கு? இவன் ஒரு யூதன், மனைவி பிரிஸ்கில்லா ஒரு ரோம சிட்டிசன்ஷிப். இவர்களுக்கு எப்படி இந்த உபதேசம் தெரியும்? பரிசுத்த பவுலடிகளாரிடத்திலிருந்து எல்லா உபதேசத்தையும் கற்று தேர்ந்தவர்கள். அல்லேலூயா! இயேசு சுவாமியை குறித்து எல்லாம் கற்று அறிந்து கொண்டார்கள். அந்த ஆர்வம் இருக்கணுமே. பவுலடிகளாரை சேர்த்து கொண்டு அரவணைத்து அவருக்கு போஷித்து ஊழியத்தில் வலதுகையாக இருந்து அவரிடத்தில் கற்றுக்கொண்டு இப்போ நல்ல தேறின விசுவாசிகளாய் மாறிவிட்டார்கள். இப்போ இந்த அப்பல்லோவின் இடத்துல ஒரு குறையை கண்டுபிடிக்கிறாங்க. இவன் யோவான் ஸ்நானகன் மாத்திரம் கற்றுக் கொடுத்த அந்த உபதேசத்திலாம் இருக்கிறானே ஒழிய இன்னும் திட்டமாய் தெரியலையேன்னு சொல்லி குற்றப்படுத்த துணியாமல் ஆக்கில்லா பிரிஸ்கில்லா சிறந்த தம்பதி. ஏன் சொல்றேன் அப்படின்னா, இவர்கள் யாரையும் குற்றம் கண்டுபிடிக்காமல் குற்றத்திற்காக முயற்சி எடுத்து சிறந்த ஒரு போதகனை உருவாக்குதுல தீவிரப்பட்ட குடும்பம். அல்லேலூயா! ஆமென். ஆகவேதான் பரிசுத்த பவுலடிகளார் இந்த அப்பல்லோவை மெச்சிக்கொள்றாருங்க.
அந்த வசனத்தை வாசிச்சு உங்களுக்கு சொல்றேன், வாசிக்க கேட்போம். 1 கொரிந்தியர் 3:5. கொரிந்து சபைக்கு முதலாம் நிருபம் எழுதும்போது கொரிந்து பட்டணத்திலே அப்போல்லாவை எபேசு பட்டணத்திலே சேர்த்து கொண்டதை கொரிந்து சபைக்கு பவுலடிகளார் மெச்சிக்கொள்கிறார். வாசிக்க கேட்போம். 1 கொரிந்தியர் 3:5. பவுல் யார்? பவுல் யார்? அப்பொல்லோ யார்? அப்பொல்லோ யாருங்க? கர்த்தர் அவனவனுக்கு அருள் அளித்தபடியே நீங்கள் விசுவாசிக்கிறதற்கு ஏதுவா இருந்த ஊழியக்காரர் தானே. ஊழியக்காரர் தானே. நான் நட்டேன், பவுலடிகளார் நட்டார், அப்பொல்லோ நீர் பாய்ச்சினான், அப்பொல்லோ நீர் பாய்ச்சினான், தேவனே விளைய செய்தார். அல்லேலூயா. பவுலடிகளாருக்கு அடுத்த ஊழியராய் தன்னை குறிப்பிடுகிறார், அப்பல்லோவாய் குறிப்பிடுகிறார் என்றால், யோவான் ஸ்நானகனின் உபதேசத்தில் வளர்ந்த ஒரு உபதேசியை, போதக பிதாவை எப்படி மாற்றிட்டாங்க பாருங்க. ஆக்கில்லா பிரிஸ்கில்லா என்ற குடும்பத்தின் அந்த திட்டமாய் போதிக்கிற அந்த முயற்சி பவுலுக்கு அடுத்தபடியாக யாரை வைக்கிறாரு? அப்போல்லாவை வைக்கிறாருங்க. பவுல் நட்டான், அப்பல்லோ தேவனே விளைய செய்கிறவர். அப்போ எவ்வளோ தூரம் ஒரு போதகனை அழைத்து அன்போடு உபசரித்து, இந்த பிரசங்கத்தில் இதையும் நீங்கள் ஆட் பண்ணீங்கன்னா நல்லா இருக்குன்னு சொல்லி அவனை உருவாக்குனாங்கன்னா எவ்வளோ அருமையான குடும்பம். அல்லேலூயா. ஒரு அரவணைக்கும் குடும்பம், விசேஷமாக அறிவிக்கிற குடும்பம். நீங்க கற்றுக்கொண்டீங்க, ஆனா எத்தனை பேருக்கு சொல்லி கொடுத்துருக்கிறீங்க? அப்படி ஆக்கில்லா பிரிஸ்கில்லாவை போல சோத்திரம் அநேக ஊழியர்களை எழுப்பி இருக்கிறீர்களா? நம்ம நினைக்கிறோம் பைபிள் காலேஜ், அதுக்கெல்லாம் பைபிள் காலேஜ் இருக்கு பாஸ்டர். ஆக்கில்லா பிரிஸ்கில்லா ஒரு சிறந்த தம்பதி. அவங்க பாருங்க, அந்த வசனத்தை மீண்டும் வாசிக்கலாம். 26ஆம் வசனம் நமக்கு சிறந்த ஒரு பாடம். உங்க மனதில் அப்படியே எழுதிக்கணும். இந்த வசனத்தெல்லாம் மனதில் எழுதி, இப்படி ஒரு தம்பதியாய் நான் வாழணும் ஆண்டவரே, சோத்திரம். அப்போஸ்தலர் 18:26 எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாம். அவன் ஜெப ஆலயத்தில் தைரியமாய் பேசி தொடங்கின போது ஆக்கில்லாவும் பிரிஸ்கில்லாலும் அவன் பேசுகிறதை கேட்டு அவனை சேர்த்து கொண்டு மார்க்கத்தை அதிக திட்டமாய் அவனுக்கு, அப்பா, அப்ப அதிக திட்டமாய் விசாரிக்கணும்னா இவங்க இருதயத்தில் எந்த அளவுக்கு அந்த போதனைகள் நிரம்பி இருக்கிறது. ஆமே. இந்த காலை வேளையில ஆக்கில்லா பிரிஸ்கில்லாவை போல இங்க வந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் வேதத்தை அறிய ஆண்டவர் உங்களை அழைக்கிறார். அல்லேலூயா. அதிகமாய் திட்டமாய் போதிக்க வேண்டும் என்றால் நாம் எவ்வளவாய் கற்றிருக்க வேண்டும்? அது எவ்வளவு முக்கியம் பார்த்தீங்களா? ஸ்தோத்திரம். இந்த காலையில் ஒரு தீர்மானம் எடுப்போம். ஆக்கில்லா பிரிஸ்கில்லாவை போல நான் வேதத்தை ஆராய்ந்து படிப்பேன், அப்பல்லோவை நான் உருவாக்குவேன். அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். இன்னொரு வசனத்தை வாசிங்க. ரோமர்ல திடீர்னு ஒரு வசனத்தை சொல்லுவார். நன்றி சொல்லிக்கிட்டே வருவார் பவுலடிகளார். ஒரு வசனத்தை திடீர்னு சொல்றார். 17ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ரோமர் 16:17. அன்றியும் சகோதரரே, நீங்கள் கற்றுக்கொண்ட உபதேசத்திற்கு விரோதமாய் பிரிவினைகளையும் இடரல்களையும் உண்டாக்குகிறவர்களை குறித்து எச்சரிக்கையாய் இருந்து அவர்களை விட்டு விலக வேண்டும் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். நன்றி சொல்லிக்கிட்டே வர்றப்போ ஒரு ஆலோசனை சொல்றாரு. சிலர் திடீரென்று வருவார்கள், உங்க பாஸ்டர் சொல்லி கொடுத்ததெல்லாம் தப்பு சொல்லுவாங்க. தயவு செய்து செவி கொடுக்காதீங்க. வெள்ளை குதிரை வந்துருச்சுங்கிறாங்க, சிவப்பு குதிரை வந்துருச்சுங்கிறாங்க, கலசம் உடைக்கப்பட்டாயிற்று, எல்லாம் ஊற்றப்படுகிறதுங்கிறாங்க. பொய். அதெல்லாம் அந்தி கிறிஸ்து காலத்துக்கு அப்புறம் தான் நடக்கும். இப்போ நடக்கவே நடக்காது. சபை இன்னும் எடுத்துக்கொள்ளப்படலை. இப்படி அநேக கள்ள உபதேசங்கள், போலியான உபதேசங்கள் போதிக்கப்படுகிற வார்த்தையை நீங்க கேட்டாலே உங்களுக்கு போதும். அல்லேலூயா. வேதத்தை நிதானமாய் ஆராய்ந்து அறிந்து உங்களுக்கு போதிக்கிறோம், அதுவே உங்களுக்கு போதும். அது நீங்கள் திட்டமாய் ஆராய்ந்து பிறருக்கு போதிக்கிற அளவுக்கு உங்களை உருவாக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. அல்லேலூயா. ஆனா பிரிவினைகளையும் இடர்களையும் உண்டாக்குறவரிடத்துல சேராதீங்க. அப்போல்லாவை இனம் கண்டு கொண்ட தம்பதியா இருந்தா பரவாயில்ல, கூப்பிட்டு அரவணைத்து உபதேசம் பண்ணுங்க, தப்பு இல்லை.
பவுலடிகளார் சொல்லுகிறார், கற்றுக்கொண்ட உபதேசத்திற்கு விரோதமாய் பிரிவினைகளையும் இடரல்களையும் உண்டாக்குகிறதை குறித்து எச்சரிக்கை, கவனமாக இருக்கணும். ரொம்ப அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். இந்த கற்றுக்கொண்ட உபதேசத்துக்கு விரோதமாக யாராவது உங்களுக்கு சொன்னால் செவி கொடுக்காதீங்க. அந்த இடத்தை விட்டு உடனே காலி பண்ணுங்க. உங்கள் பரிசுத்த ஜீவியத்தை காத்துக்கொள்ளுங்கள். ஆமென். அதே போல் இன்னொரு ஆலோசனை சொல்கிறேன். நீங்களும் யாருக்கு என்ன செய்யக்கூடாது? இடரலாக இருக்கக்கூடாது. நீங்களும் யாரையும் பிரித்து விட்டுறக்கூடாது. அதுலேயும் கவனமாக இருக்கணும். ஏன்னா ஒவ்வொரு ஆத்மாவும் விலையேற பெற்றதுங்க. ஹல்லேலூயா. ஒரு ஆத்மாவுக்கு கூட நம்ம இடரலாயிடக்கூடாதுங்க. நீங்க உங்களுக்கு 1000 கருத்து இருக்கலாம். எல்லா கருத்துக்களையும் எதுக்கு பிறரிடத்துல திணிக்கிறீர்கள்? ரொம்ப கவனமா இருக்கணும். ஆலோசனையாகவும் சொல்றேன், எச்சரிப்பாகவும் சொல்றேன். மத்தேயு 18:6 வாசிக்க கேட்போம். என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிற இந்த சிறியரில் ஒருவனுக்கு இடரல் உண்டாக்குகிறவன் எவனோ அவனுடைய கழுத்தில் ஏந்திர கல்லை கட்டி சமுத்திரத்தின் ஆழத்திலே அவனை அமிழ்த்துகிறது அவனுக்கு நலமாயிருக்கும். வேதம் சொல்லுதுங்க, நான் சொல்லல. எந்த ஆத்மாவையும் இடர பண்ணிடாதீங்க. நல்ல உபதேசத்துக்கு நேராக வழி நடத்துங்க. உங்களால் இந்த திருச்சபைக்கு ஒருத்தர் உள்ள வரணும். உள்ள வந்திருக்கிறவங்கள வெளியே துரத்தி விட்டுறாதீங்க. தயவாய் கேட்கிறேன். ஹல்லேலூயா. உங்களால் ஒரு ஆத்மாவுக்கு இடரல் வந்தா உங்க கழுத்துல எந்திர கல்லை கட்டி சமுத்திரத்தில் போட்டு கீழே அமுக்கிறதா நலமா இருக்குன்னு வேதம் நான் சொல்லலை, ஏன் உபதேசம் இல்லை. ஜாக்கிரதையா இருக்கணும். சபை கர்த்தருடையது. ஹல்லேலூயா. சபை ஆண்டவர் கணக்கு கேட்பாருங்க. பிரிவினைகள் உங்களால் வந்துடக்கூடாது. சபையில் இடர்கள் உங்களால் வந்துடக்கூடாது. உங்களையும் யாரையும் பிரித்து விட்டுறக்கூடாது. அவரிடத்திலிருந்து விலகி இருங்கள். கர்த்தர் எச்சரிக்கிறார். ஆமென். மௌனமாயிருப்பதே சிறந்தது. அப்படி ஆக்கில்லா பிரிஸ்கில்லாவை போல கழுத்தை கொடுக்கணுங்க. ஒரு ஊழியம் வளரட்டும். பரிசுத்த பவுலடிகளார் நன்றி சொல்லி கொண்டு வரும்போதே திடீர்னு உள்ள ஒரு வசனம் வருது. வசனத்தின்படி தான் போதனை இருக்கும். ஏற்றுக்கொள்ளுகிறவர்களுக்கு ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. பொல்லாத சுபாவத்துக்கு முடிவு கட்டு. வாழ்க்கை குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். ஆமென். குறை சொல்லாதீங்க. எதுக்கு குறை சொல்றீங்க? ஆண்டவர் பவுலடிகளாரத்தில் சொல்றாரு, நீ துன்பப்படுத்துகிற இயேசுவை துன்பப்படுத்தினான். பவுல் சபையை துன்பப்படுத்தினான். சபையில் உள்ளவர்களை தரன்னு இழுத்துட்டு போய் அடிச்சான். ஆனா இயேசு தோன்றி சொல்றாரு, நடு பகலிலே சடுதியாய் ஒரு ஒளி தோன்றி அவனை குருடாக்கி சொல்றார், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே அப்படிங்கிற. அப்படின்னா சபை என்பது அவருடைய சரீரம். ரத்தத்தை சிந்தி வாங்கியிருக்கிறாருங்க. ரத்தத்தை விலையா சிந்தி வாங்கப்பட்ட திருச்சபைக்கு ஆதரவாய் இருக்கணுமே ஒழிய இடர்களையும் பிரிவினைகளையும் ஏற்படுத்தாது. ஹல்லேலூயா. இந்த ஆக்கில்லா பிரிஸ்கில்லா மிக அருமையான தம்பதி. இவர்கள் மூலம் ஊழியரை ஏற்றுக்கொண்டார்கள். ஊழியர்களை அரவணைத்தார்கள். அறிவிக்கிற குடும்பம் கற்றுக்கொண்ட உபதேசத்தை ஊழியக்காரனை கண்டனம் பண்ணாம அவனிடத்துல தவறு இருந்து அவனை வருந்தி அழைத்து வீட்டில் உட்கார வைத்து அவனை நல்லா உபசரித்து திட்டமாய் போதனை பண்ணினார்கள்னா என்ன அருமையான குடும்பம் இந்த குடும்பம். ஹல்லேலூயா. ஆண்டவர் சித்தத்தை செய்த குடும்பம். அப்போஸ்தலர் நடபடிகள் 18:18. பவுல் அநேக நாள் அங்கே தரித்திருந்த பின்பு சகோதரரிடத்தில் உத்தரவு பெற்றுக்கொண்டு தனக்கு ஒரு பிரார்த்தனை உண்டாயிருந்தபடியினால் கெங்கிரேயா பட்டணத்தில் தலைச்சவரம் பண்ணிக்கொண்டு சீரியா தேசத்துக்கு போக கப்பல் ஏறினான். பிரிஸ்கில்லாலும் ஆக்கில்லாவும் அவனுடனே தேவ சித்த செய்த ஊழியக்காரன் எங்கெல்லாம் போறானோ அங்கெல்லாம் கூடவே இருந்து ஊழியருக்கு வலதுகையாக இருந்த குடும்பம் ஆக்கில்லா பிரிஸ்கில்லா குடும்பம். ஹல்லேலூயா. ஃபஸ்ட்டு எங்கே இருந்தாங்க? சீக்கிரம் சொல்லுங்கள் பார்ப்போம். ரோம். கிளௌதி ராயன் வெளியே கிளம்புன்னு சொன்னால எங்கே வந்தாங்க?
கொரிந்து பட்டணம். இப்போ எங்கே வாசிச்சுட்டு இருக்கிறோம்? கெங்கிரேயா பட்டணத்தில் இருக்கிறாங்க. பவுல் கூடவே வர்றாங்க பார். கெங்கிரேயா பட்டணத்தில் பவுலடிகளார் முடிவெட்ட போகிறாரு. ஹேர் கட் பண்ணுறப்ப கூட போகிறாங்க. இப்போ அங்கேருந்து எபேசு பட்டணத்துக்கு போகிறார். ஃபர்ஸ்ட்ல சொல்லுங்க, ரோம், கொரிந்து, கெங்கிரேயா, எபேசு, வரிசையாக கூடவே இருந்து ஃபுல் சப்போர்ட்டுங்க. ஃபுல் சப்போர்ட்டாக இருக்கணும். கிறிஸ்துவுக்காக செய்யுங்க, போதகருக்காக செய்ய வேண்டாம், ஸ்தாபனத்தை ப்ளீஸ் பண்ணுறதுக்கு செய்ய வேண்டாம், ஆண்டவருக்காக எல்லாம் செய்யுங்க. ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் உத்தமனாகிய உத்தமமான ஜீவியம். கடைசியை சொல்லி முடிக்கிறேன். 12ஆம் வசனத்தை எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாம். ஆண்டவருக்காக எப்படி பிரயாசப்படணுமாம்? 12ஆம் வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தருக்குள் பிரயாசப்படுகிற திரிபேனாலையும் திரிபோசாலையும் வாழ்த்துங்கள். கர்த்தருக்குள் மிகவும் பிரயாசப்பட்ட பெர்சியால்னு பேர் வைக்கிறாங்க. அவங்க எப்படிப்பட்டவராக இருக்கணும்? மிகவும் பிரயாசப்படும். இந்த வேத வசனத்தின் மூலம் உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. எத்தனையோ குடும்பம் சொல்லியிருக்கு, ஆனால் ஒரு குடும்பத்தை ரொம்ப ஹைலைட் பண்ணியிருக்கிறாரு. அந்த குடும்பம் தான் ஸ்தோத்திரம், ஆக்கில்லா பிரிஸ்கில்லா. பிரியாத குடும்பம், அர்ப்பணித்த குடும்பம், அடுத்தவர்களால் சாட்சி பெற்ற குடும்பம். ஸ்தோத்திரம். இந்த குடும்பமாய் ஒவ்வொரு குடும்பமும் மாறட்டும். ஹல்லேலூயா. ஆமென். அவர்களுக்கு நீங்க நன்றி அறிதல் உள்ளவர்களாய் இருங்கள் என்று சொல்லி புறஜாதியாரால் உண்டான சபையார் எல்லாரும் உங்களை வாழ்த்துகிறார்கள். அப்படி சொல்ல முடியுமா? அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ முடியுமா? இந்த காலை வேளையிலே நம்மை அர்ப்பணிப்போம். புது வருஷ ஆராதனைக்கு வரும்போது, ஆண்டவரே இந்த காரியத்தெல்லாம் நீங்க வழிபடுத்துன்னு என்னை கண்டிச்சிங்கப்பா. உங்க இருதயத்தை இன்னும் கடினமாக்காதீங்க, லகுவாக்கி இருதயத்தை இழக்கினவர்களாய், இனி இந்த தவறெல்லாம் நான் செய்ய மாட்டேன், ஊழியத்துக்கு நான் உறுதுணையாக இருப்பேன். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, இந்த அருமையான ஞாயிற்றுக்கிழமை பரிசுத்த நாள், உயிர்த்தெழுந்த நாள், மனமகிழ்ச்சி நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலே நாங்கள் ஒரு மனமாய் கூடி ஆண்டவரே நன்றி அறிதல் உள்ளவர்களாய் இருங்கள். தேவனுக்கும் மனுஷருக்கும் சபையாருக்கும் விசேஷமாக பிறர் எங்களை நன்றி சொல்லுகிற அளவுக்கு எங்களுடைய வாழ்க்கை ஆக்கில்லா பிரிஸ்கில்லாவை போல சபையே ஆராதிக்கிற இடமாக மாற்றின ஆண்டவர், வீட்டையே ஆராதிக்கிற சபையாய் மாற்றினார்கள் அப்பா. அப்படிப்பட்ட இங்கு வந்திருக்கிற ஒவ்வொருடைய வீடும் ஆராதிக்கிற வீடாய், கூடி வருகிற சபையாய் மாறட்டும் என்று மனதார ஆண்டவரை பலிபீடத்திலிருந்து ஆசீர்வதித்து ஜெபிக்கிறப்பா. சபை கூடி வரும்போது நீர் அங்கே வருகிறீர், தேவ தூதர்கள் வருகிறார்கள் அப்பா. ஒரு குட்டி பரலோகமாக மாறட்டும் ஆண்டவரே. எந்தெந்த இடத்துல உமது பிள்ளைகள் வாடகை வீட்டிலோ சொந்த வீட்டிலோ இருக்கிறார்கள், அந்த இடத்துல ஒரு குட்டி சபையாய் மாறட்டும் ஆண்டவரே. அநேக கிளை சபைகளை இந்த திருச்சபை மூலம் உருவாகட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே சோத்திரம், உங்கள் நாமம் மகிமைப்படுவதாக. சுய லாபத்துக்காக நாங்கள் எதையும் செய்யாதபடி, உமது ராஜ்யத்தின் மகிமைக்காக, உமது ராஜ்யத்தின் விரிவாக்கத்திற்காக தோள் கொடுக்க, ஊழியரோடு இணைந்து செயல்பட உமது பிள்ளைகளுக்கு அருள் செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி.